friends, welcome back to City Samayal. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்த்தியான ட்ரை நட்ஸ் லட்டு எப்படி ஈஸியா வீட்ல பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போதான் முதல் முறையா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சிட்டி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஹெல்த்தியான சத்துக்கள் நிறைந்த லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 5 விதமான ட்ரை நட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 25 கிராம் அளவுள்ள பிஸ்தா, கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், பாதாம், அப்புறம் வால்நட். இந்த வால்நட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் பிரெயின் மூளை மாதிரியே அமைப்பு கொண்டது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் 100 கிராம் அளவுள்ள டேட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நெய் நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 25 கிராம் மதிப்புள்ள கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம். அதே அளவு பாதாம், அதே அளவு பிஸ்தா, அப்புறம் நல்லா க்ரன்ச்சியான வால்நட். இது எல்லாத்தையுமே இந்த கீயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம ட்ரை கிரேப்ஸை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸும் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதையும் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 100 கிராம் 100 கிராம்ஸ் அளவுள்ள டேட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டேட்ஸ் வந்து சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்ஸ் வந்து நல்லா நமக்கு சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது ஒரு அந்த லட்டுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதையும் நல்லா அந்த டேட்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ட்ரை கிரேப்ஸ் காய்ந்த திராட்சையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எல்லா நட்ஸையுமே இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் ஏதாவது ஒன்றில், இப்போ வந்து நான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணிக்கிறது இந்த ஜிப்லாக் கவர், அதில் போட்டு நம்ம நல்லா 1-2 நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம அதை 1-2 இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப பவுடராக இதை ஆக்கிடக்கூடாது. ஸோ 1-2 கொரகொரப்பாக க்ரன்ச்சியாக நம்ம வாயில் வந்து நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த டேட்ஸோட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அந்த லட்டுக்கு நம்ம சுகர் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம அந்த டேட்ஸோட ஸ்வீட்னஸே லட்டுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நான் இது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் நமக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் லட்டு. இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சூட்டோடையே இதை நம்ம நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய சைஸுக்கு பால்ஸாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சத்தான எல்லா நட்ஸும் சேர்ந்த ஒரு லட்டுவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். தேவையானப்போ உங்கள் குழந்தைங்களும் அதை லைக் பண்ணி எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த ஹெல்த்தியான லட்டுவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்பி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.
மற்றும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.